பரவாயில்லையே, அதுக்குள்ள ரூமையே மாற்றி வச்சுட்டா. நல்ல வேலை, சுப்பு அத்தைகிட்ட மாட்டிக்காம ஒரு வழியா தப்பிச்சோம். சரி, நான் எதுக்கு இப்ப உங்க 2 பேரையும் பார்க்க வந்தேன்னா, என் ரூமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானதி வந்தா. ஓ, பெரியம்மா, அருள் மாமா கூட வெளிநாட்டுல படிச்சவங்க இங்கதான் தங்கியிருக்காங்க. அவரோட முதலாளி இங்க வராராம். அவரை பாக்குறதுக்கு அருள் மாமா போறாரு. நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போறதா இருந்தோம்ல, இப்ப நாங்க வர முடியாது. நீங்க, நந்தினி, கரிகாலன் மாமா, நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க. என்னம்மா நீங்க 2 பேரும் இல்லாம நான் மட்டும் எப்படி அங்க போறது? நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். பெரியம்மா, இங்க வந்ததே ஊர் சுத்தி பாக்கதானே. ரூமுக்குள்ள இருக்கிறதுக்கு இங்க எதுக்கு வரணும்? இல்ல, நீங்க 3 பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீங்க சொன்னாதான் நந்தினியும் கரிகாலன் மாமாவும் கேட்பாங்க. சரிம்மா. இந்த ஹனிமூன் மூலமா நந்தினி மனசு எப்படியாவது மாறணும். வானதியும் அருளும் அருளோட வேலை விஷயமா அருளோட முதலாளிய பார்க்க போறாங்களாம். நாம 3 பேர் மட்டும் இப்ப வெளியே கிளம்பலாம். ஆ ஆ ஆ சீக்கிரம் வந்துருங்க. ஆ என்ன? ஆ ஆ டேப் போய் ஒட்டிடலாமா? அம்மா வெளியில போகணும்னு சொல்றாங்கல்ல, வெளியில போயிட்டு வந்து ஒட்டிக்கலாம். ஆ ஆ கரிகாலன் மாமாவும் நந்தினியும் ஊரை சுத்திட்டு திரும்பி வரப்ப 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா வரணும். இந்த வாட்டி யார் கண்ணிலையும் படமாட்டேன். அப்படியே பட்டாலும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா என் மாறு வேஷம் அப்படி. ஐயோ, ஏய் நில்லு, ஏய் ஏய். ஐயோ, வானதி வர போறா. அவ கண்ணில் நான் பற்றக்கூடாது. தாடி வர பறக்குது. நல்லா மாட்டு. ஹலோ. ஹே, எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல போய் படிச்ச ஒரே ஃப்ரெண்டு நீதான். சரிடி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? ஐயோ, நான் இப்ப மாட்டினா அவ்வளவுதான் போல இருக்கே. ஏன்னா நீ உன் புருஷன் கூட ஃபாரின்ல வர போயிட்டு வந்திருக்க. உனக்கு நிறைய விஷயம் தெரியும். நீ தாண்டி எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ, இந்த பக்கம் வந்த கதை முடிஞ்சது. டாடி டாடி நில்லு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் மாமா பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கணும். அவரோட ஃபாரின் முதலாளி கிட்ட வேலை விஷயமா பார்க்க போறாரு. அவருக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லு. ஐயோ, தாடி வர பறக்குது. அவ கண்ணுல பட்டா நான் அவ்வளவுதான். தாடி வேணா ஒண்ணு வேணா. ஐயோ, இதுக்குள்ள போயிடலாம். அவ்வளவுதானே, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவரு முதலாளிய பார்க்க போறேன்னு சொல்றாருல, அப்ப கண்டிப்பா உன் புருஷன் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைப்பாரு. அதனால அவர் போட எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸ நீ நல்லா நீட்டா அயர்ன் பண்ணி வை. அவரோட ஷூவை நல்லா பாலிஷ் பண்ணி வை. அப்புறம் அவரோட ஆபீஸ் பேக்ல அவருக்கு தேவையானதெல்லாம் வச்சு கொடு. அவர் கிளம்பி போறப்ப
அவர் போற விஷயம் நல்லா நடக்கணும்னு 4 வார்த்தை நல்லா அன்பா பேசி அனுப்பு. இது பண்ண போதுமா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நான் சொன்னதெல்லாம் பண்ணாலே உன் புருஷன் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இப்ப போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி நான் வச்சிடுறேன். சரி, ஓகே. அப்பாடா போயிட்டா. ஏன் மாட்டிக்கிறீங்க? எதுக்கு மாட்டிக்கிறீங்க? நான் என்னமா பண்ணேன்? என்ன விடுங்கம்மா. ஐயோ, ஐயோ, நிறுத்துங்கம்மா. ஏன் மாட்டிக்கிறீங்க? ஐயோ, செம்மையா போட்டு பொழந்துட்டாங்கப்பா. ஆமா, என்ன அரடா அது? என்ன அடிடா? என்ன ஏதுன்னு சொல்றதுக்குள்ளேயே வாயிலே குத்துறாங்க. எந்த நேரத்துல கிளம்பி வந்தனே தெரியலையே. வந்ததுல இருந்து அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு. ஐயோ அம்மா, ஒருத்தி காலையே போட்டு மிதிச்சிட்டாலே. அம்மா, அம்மா. என்னது இது? நாம போன் பண்ணலான்னு பார்த்தா அக்காவே போன் பண்றாங்க. சொல்லுக்கா. என்னடா உன்கிட்ட இருந்து போனே காணோம்? எங்க இருக்க? என்ன ஆச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க தங்குற அதே ஹோட்டலுக்கு நானும் வந்துட்டேன்க்கா. ஆனா அவங்கள பிரிக்கலான்னு போனப்போ என்ன ஆளுக்கு பிரிச்சு எடுத்துட்டாங்கக்கா. என்னடா சொல்ற? உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு. வலி தாங்க முடியாம பேசிக்கிட்டு இருக்கேன்க்கா. வாங்கின அடி அப்படிக்கா. டேய், யாருடா உன்னை அடிச்சது? அத விடுக்கா, அத வேற சொல்லி நான் எதுக்கு அசிங்கப்படணும்? விடு, எல்லாம் வந்து நான் தெளிவா சொல்றேன். அக்கா, அருளும் வானதியும் சேராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இரு. அந்த எலும்பி வானத்தி பயங்கரமான கேடி. என்ன வேணாலும் செய்வாவ. அக்கா, அவ எவ்வளவு பெரிய கேடியா வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா என்கிட்ட அவ பாச்செல்லாம் பலிக்காதுக்கா. அப்புறம் ரொம்ப முக்கியம், நீ எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கண்ணுல பற்றவே கூடாது. அக்கா, அத நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா, நான் மாறு வேஷத்துல தான்க்கா இருக்கேன். என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுக்கா. சரி, போன வேலைய சரியா முடிச்சிட்டு வா. சரிக்கா. அம்மா, வாங்க நாடி 4 நாளைக்கு வலிக்கும் போல இருக்கே. ப்ராஜெக்ட் ஓவர். இதுல உள்ள ப்ராஜெக்டை பார்த்தா நிச்சயமா சிஇஓ இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஐயோ, பார்த்துட்டாரே, ஏதாவது சொல்லுவாரோ? வந்து தொலைச்சிட்டான். கண்ணிலே படாம போய் தொலைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப முன்னாலே வந்து நிற்கிறான். சிஇஓ பார்த்துட்டு வந்து இவ்வளவு வச்சுக்கிறேன். மாமா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். ஓ, இந்த Dress தான் மாமா போட்டுட்டு போறாரு போல இருக்கு. முதல்ல அயன் பண்ணுவோம்.
ஷூ போடுவாரு? இதை வைப்போம். மாமா வந்து நான் செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷத்துல என்ன பாராட்ட போறாரு. ஷூ. ஷூ, ஷூ. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? இது ஓ மேல தானா? என்னாச்சு மாமா? இந்த சட்டையை நீ தானே அயன் பண்ண? ஆமா மாமா. அறிவு இருக்கா உனக்கு? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இந்த சட்டையை போய் யாராவது அயன் பண்ணுவாங்களா? போச்சு, சட்டை போச்சு, அவ்வளவுதான். இனிமே இதை போட்டுக்கவே முடியாது. இதை போட்டுக்கிட்டு தான் சிஓ பார்க்க போலான்னு இருந்தேன். தேவையில்லாத வேலையெல்லாம் உன்னை யாரு பார்க்க சொன்னது? அறிவு கிட்ட முண்டோ. ச்சே. ச்சே. எதுவுமே மீட்டிங்க்கு போட்டு போற மாதிரி இல்ல. ஒண்ணுதான் இருந்துச்சு, அதையும் அயன் பண்ணி சட்டையவே போட முடியாத மாதிரி பண்ணிட்டான். அறிவே இல்ல, அறிவு கட்டவன். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. ச்சே. எல்லாம் என்ன சொல்லணும்? ஏய், என்னடி இந்த ஷூக்கு போய் பாலிஷ் போட்டு வச்சிருக்க? ஐயோ, ஏய், யார் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இந்த ஷூ மேட் ஃபினிஷ், இதுக்கு போய் பாலிஷ் போட்டு வச்சிருக்க? எவன்டி உன்னை சொன்னது இதெல்லாம்? ஞான சூன்யம், ஞான சூன்யம். உதவி பண்ணலாலும் உபத்திரம் பண்ணாம இரு. என் வாழ்க்கையை கெடுக்க வந்து தொலைச்சிருக்கல. இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? போ. மதியா பிரசன்டேஷன் பண்ணலான்றத மூடையை கெடுத்து தொலைச்சிட்டா. மாமா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் தான் மாமா பண்ணேன். ஆனா இப்படி எல்லாமே தப்பாகும்னு எனக்கு தெரியல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பா மன்னிப்பு. போ அந்த பக்கம். மாமா, ப்ராஜெக்ட் ஓவர். இதுல உள்ள ப்ராஜெக்டை பார்த்தா நிச்சயமா சிஇஓ இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. இததானே மாமா முதலாளி கிட்ட காட்ட போறதா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இதை விட்டுட்டு போயிட்டாரே. இதை உடனே கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்கணும். ரூம் திறக்க மாமா சொல்லி கொடுத்தாரு. எப்படி பூட்டுறதுன்னு வர தெரியலையே. சரி, இத போய் மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். போயிட்டாரே. இப்ப என்ன பண்றது? இது கொடுக்கணுமே. படிக்கட்டுல போயிடுவோம்.
எப்படியாவது இன்னைக்கு ஒழுங்கா பிரசன்டேஷன் பண்ணிடணும். மாமா எங்க போனாரு? என்ன பிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்றது? மாமா கிட்ட வர போகவே. சரி, வெறும் காலே போவோம். மாமா, மாமா, மாமா எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே. மாமா, நைஸ் டு மீட் யூ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? குட் குட், ஐ அம் குட். ஹாய்டா. ஹாய். ஹாய். ஏன்டா இவ்வளோ லேட்டு? இல்லடா, கிளம்புறப்ப லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஏய் அருள், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? வேற ஏதாச்சும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் இது ஓகே தானே? ஓகே ஓகே தான். ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி தானே? சிஇஓ வந்ததும் காமிச்சிடலாம்ல? யா கண்டிப்பா சார், பக்காவா ரெடி பண்ணிட்டேன். இதோ சிஇஓவே வந்துட்டாரு. ஹாய் சார். ஹலோ சார். ஹாய் சார். ஹாய் ஹலோ அருள், சார். நீ எப்போ வந்த? இப்பதான் சார். அப்புறம் உன் வேலை விஷயமா நான் பாஸ் கிட்ட பேசியிருக்கேன். அவர் இன்னும் அதுவும் ஓகே சொல்லலை. அவர் ஓகே சொன்னதும் நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன். சார், எனக்காக எஃபோர்ட் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேன். நீங்கள் கேட்டீங்கன்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓ, அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சார். ஷியோர், பார்க்கலாமே. சார் ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். என்ன பண்றான்? அருள், என்னாச்சு? ஒன் செகண்ட் சார். என்ன தேடிட்டு இருக்கீங்க? சார், இல்லை சார், ப்ராஜெக்டை சேவ் பண்ணி வச்சிருந்த பென்ட்ரைவ் எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு போல இருக்கு சார். என்னப்பா நீ பண்ண ப்ராஜெக்ட் அது பென்ட்ரைவ்ல தான் இருக்குன்னா அந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு பத்திரமா வச்சுக்க தெரியாதா? இல்லை சார். நான் வேற உன்னை பத்தி பாஸ் கிட்ட ரொம்ப பெருமையா பேசி வச்சிருக்கேன். நீ என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க? மாமா,
இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்து தொலைஞ்சா? நான் இருக்கிற டென்ஷனில் இப்போ வேற. மாமா மாமா, இதை நீங்க ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ம். அருள், who is she? அருளோட ஒய்ஃப் சார். ஓ ஓ, உனக்கு மேரேஜ்னு சொல்லியிருந்தேல, இதுதான் ஒய்ஃபா? ஹலோ. ஆ, வணக்கம். என்னம்மா கையில செருப்பு இருக்கு? வரும்போது செருப்பு அருந்து போச்சு. அருந்ததை தூக்கி போட வேண்டியதானே? ஐயோ, வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி தூக்கி போடுறது? என்ன கேவலப்படுத்தணும்னே வந்திருப்பா போல இருக்கு. சார் சார், அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு சார். ஸ்கூல் படிப்பே சரியா முடிக்கல. கொஞ்சம் வெகுளியா தான் பேசுவா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இட்ஸ் ஓகே மேன், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றேன் சார். ஓகே, கேரி ஆன். ஓகே சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஏய், நீ வா வா. மாமா, அருள், என்ன என்னாச்சு?